தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நாளை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை சென்னை வரும்படி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரைக்குமே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல கட்சிகளை இணைத்துக் கொண்டு அவர்கள் இந்த தேர்தலை சந்தித்தார்கள். குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரைக்குமே அந்த அதிமுக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள். இதில் தனியாக அதிமுக மட்டும் 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்குமே 108 இடங்களை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றி இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக சார்பாக அதிமுகவிடம் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான அந்த உதவியை கோருவார்களா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழலில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 47 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். நாளைய தினத்தில் அவர்கள் அனைவரும் சென்னைக்கு வரும்படி அவர் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெற்றி தோல்வி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் அவர் ஆலோசனை செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த தேர்தல் குறித்து ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அது குறிப்பிட்டிருந்தார், வெளியிட்டிருந்தார். தொண்டர்களுக்கு ஒரு மடலாகவும் எழுதியிருந்தார். குறிப்பாக அதிமுக என்பது ஒரு பீனிக்ஸ் பறவை, அது தோல்வியை தழுவியிருந்தாலும் அது வீறு கொண்டு எழும் என்று, புத்துணர்ச்சி பற்றி எழும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த ஆலோசனை என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களையும் பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நாளை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை சென்னை வரும்படி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரைக்குமே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல கட்சிகளை இணைத்துக் கொண்டு அவர்கள் இந்த தேர்தலை சந்தித்தார்கள். குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரைக்குமே அந்த அதிமுக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள். இதில் தனியாக அதிமுக மட்டும் 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்குமே 108 இடங்களை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றி இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக சார்பாக அதிமுகவிடம் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான அந்த உதவியை கோருவார்களா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழலில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 47 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். நாளைய தினத்தில் அவர்கள் அனைவரும் சென்னைக்கு வரும்படி அவர் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெற்றி தோல்வி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் அவர் ஆலோசனை செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த தேர்தல் குறித்து ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அது குறிப்பிட்டிருந்தார், வெளியிட்டிருந்தார். தொண்டர்களுக்கு ஒரு மடலாகவும் எழுதியிருந்தார். குறிப்பாக அதிமுக என்பது ஒரு பீனிக்ஸ் பறவை, அது தோல்வியை தழுவியிருந்தாலும் அது வீறு கொண்டு எழும் என்று, புத்துணர்ச்சி பற்றி எழும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த ஆலோசனை என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களையும் பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. ஜி ராஜேஷ்.